அடுத்த டாபிக் டீஸ்ட்ரக்சரிங் அரேஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். டீஸ்ட்ரக்சரிங் அரேஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னால் ஒன்றும் இல்லை, அரேஸ்லேயும் ஆப்ஜெக்ட்ஸ்லேயும் உள்ளே இருக்க வேல்யூஸை அன்பேக் பண்ணி இண்டிவிஜுவல் வேரியபிள்ஸ்க்கு சிங்கிள் லைனில் அசைன் பண்ணுறதுக்கு பேர் தான் டீஸ்ட்ரக்சரிங். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த அரே வச்சுக்குவோம். இந்த அரேலேருந்து ஒரு 2 வேல்யூ வந்து நான் எடுத்து வேரியபிளில் போடணும்னு வச்சுக்குவோம். எனக்கு இந்த தேர்ட் பொசிஷனில் இருக்க வேல்யூ வேணும் அப்படின்னா நம்பர்ஸ் ஆஃப் 2 ஆர்டராகவே போய்க்கலாம். 1 2. ஸோ எனக்கு 3 வேல்யூ வேணும்னா 3 லைன் ஆஃப் கோடு வரும், 4னா 4 லைன் ஆஃப் கோடு. ஸோ அவ்வளோ லைன் ஆஃப் கோடு வரும். இதை கன்சோல் லாக் பண்ணால் டைரெக்டாக வந்து நமக்கு இந்த 1 2 3ங்கிறது பிரிண்ட் ஆகும். பட் இது வந்து நார்மல் மெத்தட் வித்தவுட் டீஸ்ட்ரக்சரிங். இப்போ ஒரு அரேவை எப்படி டீஸ்ட்ரக்சரிங் பண்ணுறதுன்னு பார்ப்போம். சிம்பிள். ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட் ஈக்குவல் டு சிம்பிளுக்கு ரைட் ஹேண்ட் சைடில் இருந்துச்சுன்னா அரே கிரியேட் பண்ண போகிறோன்னு அர்த்தம். அதுவே ஸ்கொயர் ப்ராக்கெட் ஈக்குவல் டு சிம்பிளுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்துச்சுன்னா அந்த அரேவை அன்பேக் பண்ணி பிரித்து வேல்யூஸை எடுக்க போகிறோன்னு அர்த்தம், டீஸ்ட்ரக்சர் பண்ண போகிறோன்னு அர்த்தம். லெட் ஈக்குவல் டு அந்த அரேவை வந்து ரைட் ஹேண்ட் சைடு கொடுத்துடணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நமக்கு என்னென்ன எத்தனை பொசிஷனில் இருக்க வேல்யூ வேணுமோ அத்தனை பொசிஷனுக்கு வேரியபிள் நேம் மட்டும் கொடுத்தா போதும் ஒரே லைனில். இப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட்டு 5 வேல்யூஸ் வேணும்னா அவ்வளோதான், சிம்பிள். இப்போ அந்த ஃபஸ்ட்டு 5 வேல்யூஸ் ஏபிசிடின்னு இண்டிவிஜுவல் வேரியபிள்ஸில் அசைன் ஆகிடும். ஆனால் அதுக்கு நம்ம ப்ரீவியஸாக யூஸ் பண்ண மாதிரி இண்டிவிஜுவல் லைன்ஸில் ஒரே லைனில் முடிச்சிட்டோம். இதுக்கு பேர் தான் டீஸ்ட்ரக்சரிங் அரேஸ். அதாவது இந்த அரேவை பிரித்து இண்டிவிஜுவலாக இந்த ஒவ்வொரு வேரியபிள் நேம்லையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவோம். ஒரு சாம்பிளுக்கு ஒரு வேரியபிள் மட்டும் பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ இப்படி தான் அரேஸை வந்து டீஸ்ட்ரக்சரிங் பண்ண முடியும். அடுத்தது இப்போ ஆப்ஜெக்ட் டீஸ்ட்ரக்சரிங் பார்ப்போம். ஆப்ஜெக்ட் டீஸ்ட்ரக்சரிங் அதே மாதிரி தான். கேர்லி பிரேசஸ் வந்து எப்போ ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடில் இருந்துச்சோ அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ண போகிறோன்னு அர்த்தம். அதே மாதிரி கேர்லி பிரேசஸ் ஈக்குவல் டுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருந்துச்சுன்னா அந்த ஆப்ஜெக்டில் இருக்கிற இண்டிவிஜுவல் வேல்யூஸை பிரித்து எடுக்க போகிறோன்னு அர்த்தம், டீஸ்ட்ரக்சரிங் பண்ண போகிறோன்னு அர்த்தம். ஸோ கேர்லி பிரேசஸ் ஈக்குவல் டு அந்த ஆப்ஜெக்ட் நேம் போட்டாச்சு. இங்கே நமக்கு என்னென்ன வேல்யூ வேணுமோ அந்த வேல்யூவோடைய கீ நேம் மாறாமல் எழுதணும். அவ்வளோதான், இதுதான் ஆப்ஜெக்ட் டீஸ்ட்ரக்சரிங். கரெக்டாக அந்த வேல்யூவை பிரித்து நேம்ங்கிற வேரியபிளை ஸ்டோர் பண்ணிடுச்சு. இப்போ எனக்கு வந்து இந்த அரேல கரெக்டாக வந்து பி வேல்யூ எனக்கு வேண்டாம் அப்படின்னா நான் அதை ஜஸ்ட்டு டெலிட் பண்ணிடலாம். பட் எம்டி கமாஸ் இருக்கணும், அதாவது ஒரு எம்டி ஸ்பேஸ் கிடையாது, 2 கமா இருக்கணும் வித்தவுட் ஸ்பேஸ். ஸோ அந்த இடத்துல வந்து அந்த நம்பரை நம்ம இக்னோர் பண்ணுறோன்னு அர்த்தம். அப்படி பண்ணாலும் ஒர்க் ஆகும். பட் ஆப்ஜெக்ட்ஸில் அந்த மாதிரி இன்பிட்வீனில் எனக்கு ஒரு வேல்யூ வேண்டாம் அப்படின்னு நம்ம இது பண்ண முடியாது, எரர் வரும். ஸோ இதுதான் டீஸ்ட்ரக்சரிங் அரேஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ். சிம்பிளாக சொன்னால் அரேஸில் இருக்க வேல்யூவும் ஆப்ஜெக்டில் இருக்க வேல்யூவும் இண்டிவிஜுவலாக பிரித்து எடுத்து டைரெக்டாக வேரியபிள்ஸ்க்கு அசைன் பண்ணுறோம். பட் சிங்கிள் லைனில் யூஸ்வலாக வந்து அரேயாக இருந்தால் மல்டிபிள் லைன்ஸ் வரும்,
ஆப்ஜெக்டாக இருந்தாலும் பர்சன் டாட் நேம், நேம் ஈக்குவல் டு பர்சன் டாட் நேம், ஜாப் ஈக்குவல் டு பர்சன் டாட் ஜாப், அந்த மாதிரி இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு லைனாக எழுதணும். பட் அதை ஒரே லைனில் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் மூலிமா டீஸ்ட்ரக்சரிங் பண்ணி வேல்யூவை வேரியபிளில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ இதுதான் டீஸ்ட்ரக்சரிங் அரேஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ்.